6th standard term 1 chapter 1ல exercise 1.1ல 5th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா using the digits 5, 2, 0, 7, 3 என்ன ஃபார்ம் பண்ணணும்னா largest 5 digit நம்பரை ஃபார்ம் பண்ணணும், அதே மாதிரி smallest 5 digit நம்பரை ஃபார்ம் பண்ணணும். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பர்ஸை கொடுத்துட்டு பெரிய 5 இலக்க எண்ணையும் சிறிய 5 இலக்க எண்ணையும் எழுதணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவன் டிஜிட்ஸ், தமிழில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட இலக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஸோ அப்படி என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே கமா போட்டு எடுத்து எழுதணும். இப்போ லார்ஜஸ்ட் 5 டிஜிட் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா இப்போ இதில் பெரிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ அப்போ 7 ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு ஸோ 7 கமா போடக்கூடாது 7, அடுத்தது பார்த்திங்கன்னா 5 எடுத்து எழுதணும், அடுத்தது 3, அடுத்தது 2, லாஸ்ட்டில் தான் எதை எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ 7, 5, 3, 2, 0. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட்டு 5 டிஜிட், அதிக 5 இலக்கங்களுடைய அதிகப்படியான அதாவது பெரிய எண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர், ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னால் இருக்கிறதுலே சின்ன நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 0 எடுத்து எழுதலாமான்னு பார்த்தீங்கன்னா எழுதக்கூடாது. ஏன்னா முதல்லையே நீங்கள் 0ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5 and 7. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 0ன்றது ஃபஸ்ட்டில் வர்றதுனால அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ இது எத்தனை டிஜிட்ஸ் தான் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்ஸ் இருக்கிற மாதிரி தான் ஆகிடும். ஸோ அப்போது 0வை செகண்ட் பிளேஸில் போட்டுருங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும் 2, அதுக்கு அடுத்தது 0, 3, 5, 7. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர், அதாவது மிகச்சிறிய 5 இலக்க எண் இந்த எண்களை கொண்டு. ஓகேங்களா? அடுத்தது 6th question என்ன பார்த்தீங்கன்னா அப்சர்வ் த கமாஸ் அண்ட் ரைட் டவுன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய கமாஸை பிளேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி 7ன்றது எந்த பிளேஸ் வேல்யூவில் இருக்குதுன்றதை நம்ம சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 56, 74, 56, 3, 4, 5 ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 56, அடுத்தது 74, 56, அடுத்தது 3, 4, 5 இந்த மாதிரி இருக்குதுங்களா? இது 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7ன்றது எந்த பிளேஸில் இருக்குது? இந்த பிளேஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1s, 10s, 100s, 1000, 10,000, lakhs, 10 lakhs, crores, 10 crores. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட அந்த கமாவை பொறுத்து நம்ம என்ன பண்ணோம்னா 7ன்றது எந்த இடத்துல இருக்குது, அதோடைய இடமதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 கமாஸை பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது எந்த சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிஸ்டம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 7 மட்டும் எடுத்து எழுதியாச்சுங்களா? மீதி என்ன நம்பர்ஸ் இருக்குதோ அதை அப்படியே 0வை போட்டு எழுதுறீங்க, இன்க்ளூடிங் கமாஸை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ அப்போது இதோடைய பிளேஸ் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 lakhs, அதாவது 1s, 10s, 100s, 1000, 10,000, lakhs, 10 lakhs. ஸோ 70 lakhs 70 லட்சம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5, 6, 7, அடுத்தது 4, 5, 6, அடுத்தது 3, 4, 5. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர், அடுத்தது அடுத்தது 3 நம்பர், 3 நம்பர், இந்த மாதிரி கமாஸ் 3 டிஜிட்ஸ் கழித்து பிளேஸ் ஆச்சுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், தமிழில் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு முறை. இப்போ இதில் 7 எந்த இடத்துல இருக்குதுன்னா இந்த இடத்துல இருக்குது. இதை எப்படி எழுதணும்னா 7 போட்டுருங்க, அதுக்கப்புறம் என்ன இருக்குது மீதி இருக்கிற எல்லா டிஜிட்ஸும் இங்கே 3 நம்பர் இருக்குதுங்களா? ஸோ அப்போது 3 ஜீரோஸை போடுங்க, அதுக்கு அடுத்தது போட்டுட்டு 3 zeros. ஸோ அப்போ இதை எப்படி படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1s, 10s, 100s, 1000, 10,000, 100,000, மில்லியன். ஸோ இதோடைய பன்னாட்டு முறை அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் இதோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 மில்லியன். ஸோ அதுதான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆன்சர் இந்தியன் சிஸ்டம்லேயும் இந்திய முறையிலையும், செகண்ட் ஆன்சர் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பன்னாட்டு முறையிலையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.